வான்முகில் வழாது வெய்க மலிவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பு நண்பர்களே, நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒரு புது வருஷம் தொடங்குறது அப்படின்னா நம்ம சேனலில் நான் முதல்ல சொல்லிடுறேன், நம்ம சேனலில் நிறையா நாள் நம்ம வீடியோ போடாமல் இருந்ததுக்கு என்னுடைய பர்சனல் காரணங்கள் இருந்தது. என்ன காரணம் சொன்னாலும் என்னை நம்பி சப்ஸ்கிரைபராக சேர்ந்த அனைவருக்கும் நான் சரியான முறையில் தான் போட்டிருக்கணும். அது என்னுடைய தவறு தான். அதுக்காக முதல்ல உங்கள் எல்லாட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த வருஷம் 2026 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு வருஷம் தொடங்குறதுனா இந்த வருஷத்தில் இதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். இந்த வருஷத்தில் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடணும், இல்லை இந்த வருஷத்தில் நம்ம வேலையில் இப்படி ப்ரமோஷன் வந்துடும், இல்லை இந்த வருஷம் இந்த மாதிரி படிப்புகள் படிக்கணும், இல்லை இந்த வருஷத்தில் எப்படி நம்ம இந்த மாதிரி வெளிநாடு வேலை தேடி போயிடணும், எப்படின்னு எல்லாருக்குமே இந்த ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போது அந்த வருஷத்தில் எந்தெந்த மாதிரி நமக்கு நடக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நடக்கணும்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறதுக்கும் நிறையா வாய்ப்புகள். வாய்ப்பு இல்லை, எல்லாருமே அப்படிதான் நம்ம நினைப்போம் இல்லையா? அப்போ எல்லாருக்கும் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறி இந்த வருஷம் மிக நல்ல வருஷமா இருக்குன்னு சொல்லி முதல்ல நான் தினமும் வணங்கக்கூடிய அமிர்தநாயகி அம்பிகா சமேத நாகநாத சுவாமியை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்க எல்லாரும் சார்பாகவும். இப்போ இந்த பதிவில் நம்ம 2026 நம்ம ஜோதிடப்பதி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருஷத்துல எந்தெந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கூட நான் சொல்றேன். ஜோதிடம் இருந்தா கூட தெய்வத்தால் ஆகாதனும் நமக்களுடைய முயற்சி தான் வெற்றி தரும் அப்படின்னு சொல்லி திருக்குறளே சொல்லியிருக்கு. தெய்வத்தால் ஆகாத முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப வேண்டி அதை திரும்ப திரும்ப அந்த கோயில் இருக்கோ அது மாதிரி தியானங்களோ இப்படி பண்ணி திரும்ப திரும்ப வேண்டும் பொழுது அந்த எண்ணத்தினுடைய வலிமை அந்த காரியத்துல அவங்களை ஜெயிக்கிறதுக்கு எல்லா விதத்துலையும் காரணமா இருக்கு. அதனால நீங்க முதல்ல உங்களை நம்புங்க. அது மாதிரி உங்கள்கிட்ட வேண்டுதல்களை நல்ல முழுமையா வைங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஆன்ம சக்தி இறை சக்தியோட சேர்ந்து அந்த காரியங்களெல்லாம் உங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, இந்த மேஷராசி அப்படின்றது காலபுருஷத்துல முதல் வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வதி, பரணி, கிருத்திகை, 1ஆம் பாதம், இதெல்லாம் இந்த ராசியில இருக்கு. இந்த ராசியை பொறுத்தளவுல இந்த 2026 எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த 2026 ஒரு வருஷம் ஃபுல்லா உள்ள பலன்களை நம்ம 3 செக்மெண்ட்டாக பார்க்க போகிறோம். அப்படின்னா முதல் ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் ஒரு செட்டாக பார்க்க போகிறோம். அப்புறம் ஏப்ரல் மே மாதத்தில் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு செட் பார்க்க போகிறோம். அப்புறம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்னு சொல்லி வரும். 4 மாதமாக நம்ம பிரிச்சுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக எப்படி நம்ம இந்த வருஷத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான ஒரு நோக்கம் இருக்கும். அதுக்காக நம்ம இப்படி பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். முதல் ஒரு 4 மாதம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்றத இந்த 4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறதா, அது மாதிரி அதே மாதிரி 3வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பலவிதமான இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒப்பந்தங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, அது மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு உத்தியோகத்தில் மாற்றமோ இல்லை மாறுதலோ நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது, உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள், இப்போ மேலதிகாரி இருக்காங்கன்னா அவங்கனால உங்களுக்கு இடைஞ்சல்கள் இருக்கும், வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை பார்க்குறவங்கனால உங்களுக்கு இடைஞ்சல்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தில் ஒரு தடைக்கல்லாக இருக்கும். இல்லை வேலைக்கு போகும்போது நமக்கு அதிலேயே வரக்கூடிய சின்ன சின்ன இடைஞ்சல்களாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே தீர்ந்துடும். உத்தியோக ரீதியாக வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க, வேறு கம்பெனி மாறலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களாம் பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு அதுக்கான மாற்றங்கள், பிப்ரவரி மார்ச்சில் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைச்சிரும்.
ஒரு சில பேர் வெளிநாடு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம், ஏப்ரலுக்கு மேலே நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து முதல் 4 மாதத்தில் பார்க்குறோம். அடுத்த 4 மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த 4 மாதத்துல உங்களுக்கு சாதாரணமான எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 7.5 சனி நடக்கிறது. அதனால் எல்லா காரியங்களும் நீங்கள் முயற்சி பண்ணி தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது வருஷ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவான், அதனால 7.5 சனி. குரு பகவான் அவர் உங்களுக்கு 3வது வீட்டில் இருக்கார். 3வது வீட்டில் இருக்கும் பொழுது குரு பகவான் வந்து காரிய தடைகளை ஏற்படுத்துவார், குழப்பங்களை ஏற்படுத்துவார், டிலே பண்ணுவார். ஸோ இது மாதிரி அதனால அது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் வந்து டிலே ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி ராகு கேது எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார், கேது வந்து உங்களுக்கு 5வது வீட்டில் இருக்கார். ஸோ இந்த ராகு கேது அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மனசுலேயே கொஞ்சம் டிஜெக்டடாக இருக்கும். என்ன இப்போ நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணிட்டோம், இன்னும் ஒரு காரியம் ஆக மாட்டேங்குது, எதுக்கு எடுத்தாலும் வந்து அடுத்திருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுறோம், நம்ம சுவாமிக்கு எல்லாம் நல்லது தான் பண்ணுறோம், இல்லை சாமி கும்பிட்றோம், கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் நமக்கு ஒன்றும் காரியம் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு டிஜெக்டடான ஒரு மனோநிலைமைகள் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு ஏப்ரலுக்கு மேலே மே ஜூன்லாம் வந்து அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்லாயிருக்கும். வீடு சம்பந்தமாகவோ இல்லை நிலங்கள், இது மாதிரி வாகனங்கள், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஜூன் மாதம், மே ஜூன் மாதத்தில் நீங்கள் வாகனம் வாங்குறதுக்கோ, வீடு வாங்குறதுக்கோ, இல்லை இடம் வாங்குறதுக்கோ, இல்லை நிலம் வாங்குறதுக்கோ, இல்லை குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எடுத்து நடத்துறதுக்கு வந்து அதெல்லாம் முன்னேற்றமான பாதையில் நீங்கள் நடத்துறதுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே அதுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வீடு வந்து சரி பண்ணி கட்டணும், இல்லை வீட்டில் வந்து எதாவது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டணும், இல்லாட்டினா ஒரு இடம் வாங்கியிருக்கு அதில் வந்து வீடு கட்டணும், இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி பல பேர் வெளிநாடு போகணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும், வேலைக்காக வெளிநாடு போகணும், அவங்களுக்கெல்லாம் அந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா ஏப்ரல் மாதத்துக்கு மேலே, ஏப்ரல், மே, ஜூன் மாதத்தில் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மே மாதம், ஏப்ரல் வரைக்கும் முதல் செகண்ட் பார்த்துரும். அப்புறம் வந்து மே மாதம், ஜூன் மாதம், மே மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஆரம்பித்து ஜூன் மாதம் இதெல்லாம் முடியறதுக்கு உண்டான காலகட்டங்கள் வருது. சரி, இதே காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் 8வது வீட்டில் அவர் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உடல்நிலை கோளாறுகள் அதெல்லாம் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும். உடல்நிலை கோளாறுகள் நீங்கள் உங்களுக்கு யாருக்கான கோர்ட்டு கேஸு இது மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி அந்த கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி உண்டாகும். இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் நினச்ச இடத்துக்கு மாறுதல்களோ, இல்லை வேலையில் ப்ரமோஷனோ, தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதில் வந்து புதுசாக நீங்கள் ஒப்பந்தங்கள் போடுறது, அதில் இருந்த தடைகள்லாம் மீறி தொழில் முன்னேற்றமான பாதையில் நோக்கி நடக்கும். அதில் லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறதோ இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. இது ஆக்சுவலாக அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லாவே போயிட்டுருக்கும். அக்டோபர் மாதத்துக்கு மேலே அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்ற அந்த இதில் ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாதம். இந்த 4 மாதம் என்ன ஆகும்னா செப்டம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கும். செப்டம்பர் மாதத்துக்கு மேலே அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக வந்து நல்ல ஒரு பணவரவு திடீர்னு வரும். அதுவும் வந்து உங்களுக்கு ஏதாவது முதலீடுகள் நீங்கள் செய்யணும், ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த பிளான் பண்ணுறது அப்படின்ட்டு முதலீடுகள் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தை எடுத்துட்டோம்னா முதல் 4 மாதம் வந்து ஒரு சில கஷ்டங்கள், ஒரு சில இன்னல்கள் இருக்கும். நடுவில் உள்ள 4 மாதம் வந்து அது காட்டிலும் கொஞ்சம் தேவலாம் அப்படின்னு இருக்கும். கடைசி 4 மாதம் வந்து உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான டைமிங்காக இருக்கும். ஸோ இந்த 2ஆக இருக்கக்கூடிய இதில் முதல்ல அந்த 3 குவார்ட்டர், முதல் 4 மாதம், அடுத்த 4 மாதம், கடைசி 4 மாதம் அப்படிங்கிற இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்கக்கூடியது நடுவில் இருக்கக்கூடிய அந்த 4 மாதம். கடைசி 4 மாதம் நல்லா தான் இருக்கும், பட் நடுவில் இருக்கக்கூடிய 4 மாதம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்கள் தான் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நடக்கும்.
ஸோ பொதுவாக வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய்ன்றதுனால நீங்கள் வந்து சிவபெருமான் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை போய் வணங்குறது, சிவபெருமானை வணங்கினா அவ்வளோ, அதுவும் பிரதோஷ காலங்களில் வணங்கினா எந்த தோஷமாக இருந்தாலும் நீங்கும். இதில் பொதுவாக வந்து உங்களுக்குள்ள தசாபுத்திகளும் அதனுடைய பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பொதுவாக வந்து உங்களுக்கு அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்தா ஒரு மிடில் பீரியட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் மேஷ ராசி அன்பர்களுக்கு. நடுவில் இன்பிட்வீன் ஒரு 30 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அந்த 30 to 40 அப்படின்னு பார்த்தோன்னா இதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தசாபுத்திகளாக இருக்கும். சூரிய தசை, சந்திர, செவ்வாய் தசை இந்த இதுக்குள்ளே நடந்துட்டு இருக்கும். ஸோ சூரிய, சந்திரன், செவ்வாய் இவங்க வந்து உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பொதுவாக செவ்வாய் தசை நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நடுவில் இருக்கக்கூடிய 4 மாதம் மிக மிக நல்ல மாதமாக இருக்கும். அவங்களுக்கு ஒர்க்கில் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உயர்வு கிடைக்கும், எல்லா விதத்துலையும் லாபங்கள் கிடைக்கும். பொதுவாக வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய்ன்றனால நீங்கள் முருகன், அதுவும் வள்ளி தெய்வானோட இருக்கக்கூடிய முருகனை வணங்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதத்துலையும் வெற்றி உண்டாகும், எல்லாத்துலேயும் ஜெயம் உண்டாகும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை பதில் இந்த 2026 உங்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கெல்லாம் இந்த வருஷத்துலேயே பார்த்தோம்னா அவங்களுக்கு படிப்புக்கு உண்டான 2வது சுக்கிரன் வந்து நல்ல கரெக்டான பொசிஷனில் இருக்கார். அதனால் மேஷ ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நல்ல இடத்துல படிப்புக்கு சீட் கிடைக்கிறது, காலேஜில் சீட் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சின்ன தடைக்கு அப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சி நல்லபடியான அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். திருமண வயதில் இருக்கக்கூடிய அந்த மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு ஆமாம் 5ஆம் மாதம் ரிஷபராசிக்கு வந்துடுறார், மே மாதம் ரிஷபராசிக்கு வந்துடுறார். அதே மாதிரி மே ஜூனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருமணம் அதில் வந்து பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து அப்படியும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில நண்பர்களுக்கும் வந்து அந்த வருஷத்தில் கடைசியில் 10ஆம் மாதத்துக்கு மேலே நிச்சயமாக மேரேஜ் முடிஞ்சிடும். எய்தர் இந்த வருஷத்துல வந்து நடுவில் இருக்கக்கூடிய 5ஆம் மாதம், மே மாதம், ஜூன் மாதத்தில் மேரேஜ் முடிஞ்சிடும். உங்களுடைய தசாபதிகளை பொறுத்து அதெல்லாம் அதுவும் நம்ம சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தசாபதிகள் அது சரியான இடத்துல வரணும். அதில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன்லாம் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அவங்களுடைய அமைப்புகள் நல்லா இருக்கணும். ஏன்னா எல்லாமே கம்பைன் ஆகி ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு வரும்பொழுது உங்களுக்கு காரியம் சக்ஸஸ் ஆகிடும். அதனால நம்ம இவ்வளோ விளக்கமாக நம்ம சொல்கிறோம். நடுவில் இருக்கக்கூடிய அந்த 5ஆம் மாதம், 6ஆம் மாதம் மேரேஜ் நடக்கிறது மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதில் தவறு எடுத்து அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த வருஷ கடைசியில் குரு பார்வை வருது. அந்த குரு பார்வை ஏன்னா வியாழ நோக்கம்னு சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு. அந்த குரு பார்வை 10ஆம் மாதத்துக்கு மேலே வருது. அந்த மாதிரியான காலகட்டங்கள்லையும் உங்களுக்கு நிச்சயமாக திருமணத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும். ஆனால் பொதுவாக வந்து இந்த காலகட்டங்களில் எல்லாருக்கும் எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்குன்னு சொல்லி நான் தினமும் வணங்கக்கூடிய நாகநாத சுவாமி அமிர்தநாயகி அம்பிகா சமேத நாகநாத சுவாமியை நான் வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும் நல்லபடியாக நடக்குன்னு சொல்லி. நம்ம சேனல் பாமணி ஜோதிடம் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.